வணக்கம் உறவுகளே, எப்படி நலமாக இருக்கிறீர்களா? மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை இட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன். புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று இருக்கின்றேன். இன்றைக்கும் பல பேசுபொருட்கள் இருக்கின்றன. புதிதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற புதிய உச்ச தலைவர் தொடர்பாக பெரும் அச்சமடைந்திருக்கின்ற அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், அதே வேளையில் இந்த எண்ணெய் விலை அதிகரிப்பு காரணமாக நவம்பர் மாதத்தில் வர இருக்கின்ற இடைக்கால தேர்தலிலே ட்ரம்ப் சரிவை சந்திக்கப் போகிறாரா என்பது தொடர்பாகவும் பல்வேறுபட்ட விமர்சனங்கள் இப்பொழுது எழுந்திருக்கின்றன. அவைகள் தொடர்பாக ஆராயப்போகிறோம். மஹிந்த ராஜபக்சவுக்கு பேரிடியாக அமைந்திருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரின் கைது, அவை தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம். அதே வேளையில் கொக்கு தொடுவாய் பகுதியிலே தமிழர்களின் நிலங்களை அபகரித்து இடம்பெறுகின்ற நில அபகரிப்பு தொடர்பாக பல்வேறுபட்ட பிரச்சனைகள் எழுந்திருக்கின்றன. அவை தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம். 2 பூசகர்கள் தங்களுக்கிடையே மோதிக்கொண்டதில் ஒரு பூசகர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இவைகள் தொடர்பான செய்தியையும் பார்க்க போகிறோம். வாருங்கள், முழுமையான காணொலிக்குள் செல்வோம். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள். வாருங்கள், இப்பொழுது முழுமையான காணொலிக்குள் செல்வோம். ஈரானினுடைய புதிய தலைவராக முஜ்தபா கமானி தெரிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர்தான் இந்த புதிய தலைவராக, உச்ச தலைவராக இருக்கப் போகிறார் என்று ஈரான் உத்தியோகபூர்வமாக தனது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இவை தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்ற கருத்து என்னவென்று சொன்னால், தான் இவர் தொடர்பாக சந்தோஷம் அடையவில்லை என்றும், தான் இவரது தெரிவை ஆதரிக்கவில்லை என்பது போன்றும் அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். இந்த முஜ்தபா கமானி எப்படி என்று சொன்னால், முன்னர் கொல்லப்பட்ட உச்ச தலைவரை விட இவர் மிக மோசமானவர் என்றும் பல்வேறுபட்ட தரப்புகள் தெரிவிக்கின்றன. அதாவது ஈரானை முன்னோக்கி நகர்த்தக்கூடிய இராணுவ நுட்பங்கள் பல தெரிந்தவர் என்றும், இராணுவத்தோடு மிக நெருக்கமாக இருப்பவர் என்றும், முன்னர் இருந்தவரே பல்வேறுபட்ட வழிகளிலே ஈரானை வழிநடத்தி இருக்கிறார் என்றும், அவரை விட இவர் மிக மிக கெட்டித்தனம் மிக்கவராகவும், எதிரி நாட்டுகளுக்கு பல்வேறுபட்ட விதங்களில் சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய ஒருவராகவும், பல்வேறுபட்ட நெளிவு சுழிவுகள் மிக்கவராகவும், இந்த நாட்டை எதிரிகளிடமிருந்து காப்பாற்றுவதற்காக எந்த தரத்துக்கும் இறங்கி செல்லக்கூடிய ஒருவராக இவர் இருக்கிறார் என்பது அமெரிக்கா அரசாங்கத்துக்கு பெரும் தலையீடியாக மாறப்போவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். உங்கள் பலருக்கு தெரியும், டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் தான் உச்ச தலைவரை தெரிவு செய்ய போகிறேன் என்று. இப்படி இருக்கின்ற இந்த சமயத்தில் ஈரான் அரசாங்கம் எலெக்ஷன் மூலமாக தாங்கள் இவரை தேர்வு செய்திருக்கிறோம் என்று தெரிவித்திருப்பது டொனால்ட் ட்ரம்புக்கு பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் தரப்பால் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையிலே இதற்கான பதிலை தான் வழங்க இருப்பதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். ஒரு போராட்டத்தின் போது பல்வேறுபட்ட இழப்புகளை சந்தித்த ஒருவர் தான் இப்பொழுது தலைவராக வந்திருக்கிறார். அப்பாவை இழந்திருக்கிறார், அம்மாவை இழந்திருக்கிறார், மனைவியை இழந்திருக்கிறார், சகோதரர்களை இழந்திருக்கிறார், பெரும் பெரும் தலைவர்களை எல்லாம் அவர் இழந்திருக்கிறார். ஒரு இழப்பு கண்ட தலைவனின் வலி எப்படி இருக்கும் என்பது பலருக்கு புரியும். எனவே இவற்றுக்கெல்லாம் பாடம் புகட்டுகின்ற வகையிலே இவர் இருப்பார் என்பது போன்றுதான் இப்பொழுது பல்வேறுபட்ட அரசியல் அவதானிகள் கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒரு பெரும் படை நடவடிக்கைக்கு ஈரான் இப்பொழுது தயாராகி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் இவரை கண்டு அச்சம் அடைகிறார் என்றே சொல்லப்படுகிறது. இவர் தெரிவு செய்யப்பட்டு ஒரு சில மணித்தியாலங்களிலே இஸ்ரேல் மீது மிசைல் தாக்குதல்கள் பல நடத்தப்பட்டிருக்கின்றன. பல்வேறுபட்ட தாக்குதல் ஒழுங்கு விதிகள் மாற்றப்பட்டிருக்கின்றன. பல்வேறுபட்ட தந்திரோபாயங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. பல்வேறுபட்ட படைகள் வேறு வேறு திசைகளுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. படை தளபதிகள் பலர் வேறு வேறு திசைகளுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்றும், வலிமையுள்ள பல்வேறுபட்ட தளபதிகள் இப்பொழுது தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றும், தரமான தளபதிகள் பலர் இப்பொழுது உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும், படை தலைமையகங்களிலே மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது என்றும், இராணுவ நிலைகள் இப்பொழுது வெவ்வேறு திசைகளுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது என்றும், இது ஈரானை மேலும் வலுவான ஒரு மனநிலையை கொண்டு வரும் என்பது போன்றுதான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு போராடுகின்ற இனத்தின் வலி புரிந்து ஒரு இழப்புக்கள் பலவற்றை சந்தித்த ஒருவர் தலைவராக வந்திருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அமெரிக்கா இனி என்ன செய்ய போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இதே வேளையில் ரஷ்ய அதிபர் இந்த புதிய உச்சத்தலைவரின் தெரிவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். அப்பாவின் வழியில் உங்கள் பயணம் தொடர வேண்டும் என்றும், ரஷ்யா எந்தவித நிபந்தனைகளுமற்று உங்களுக்கு ஆதரவு அளிக்கும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். உங்கள் பலருக்கு தெரியும், ரஷ்யா மறைமுகமான ஆதரவினை இவர்களுக்கு வழங்கி வருகிறது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட இன்றைய தினம் விளாடிமிர் புட்டின் தனது ஆதரவை வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. அதேவேளையில் ஹிஸ்புல்லா மற்றும் கூதி அமைப்புகள் புதிதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிற தலைவருக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றன. அவர்களோடு தாங்கள் நெருங்கி செயற்பட இருப்பதாகவும் அவர்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள்.
இந்த போர் தொடர்பாக புதிய தலைவர் தேர்வு செய்யப்பட்டிருப்பதன் பின்னணியிலும் கூட எண்ணெய்களின் விலைகள் இப்பொழுது உயர்வை சந்தித்திருக்கின்றன. இந்த போர் ஆரம்பிக்கப்பட்ட நாள்களிலிருந்து எண்ணெயின் விலை உயரும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த இந்த வேளையில் இன்றைய தினம் இந்த எண்ணெய்களின் விலைகள் இப்பொழுது உயர்வை கண்டிருப்பதாக பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது. இலங்கை நாட்டிலும் கூட இப்பொழுது எல்லா வகையான எண்ணெய்களுக்கும் விலை உயர்வுகள் ஏற்றப்பட்டிருக்கின்றன. டீசலாக இருக்கட்டும், பெட்ரோலாக இருக்கட்டும், மண்ணெண்ணெயாக இருக்கட்டும், எல்லாவற்றினுடைய விலையும் இன்றைய தினம் நள்ளிரவு 12 மணியோடு ஏற்றம் கண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் பலருக்கு தெரியும், எண்ணெய் ஏற்றம் காணுமாக இருந்தால் சகல பொருட்களது விலைகளும் ஏற்றம் காண வேண்டிய ஒரு தேவை ஏற்படும் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் பிரயாணிக்கின்ற பஸ்ஸாக இருக்கட்டும், ஆட்டோவாக இருக்கட்டும் அல்லது காராக இருக்கட்டும், எல்லாவற்றுக்குமே நாங்கள் இந்த எரிபொருட்களை பாவித்து வருகின்ற நிலையில் அவர்களது விலைகளும் இப்பொழுது உச்சம் தொடும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் பொருட்களது விலையும் இப்பொழுது உச்சம் காணக்கூடியதாக இருக்கிறது. உதாரணமாக மரக்கறிகள் விலைகள் கூட இப்பொழுது உச்சம் தொட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், இந்த டிரான்ஸ்போர்ட் விலைகள் அதிகரித்திருக்கின்றன. எனவே டிரான்ஸ்போர்ட் விலைகள் அதிகரிக்கின்ற வழியில் மரக்கறியின் விலையும் இப்பொழுது உச்சம் தொடுவதாக அமைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவை இப்படியாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் இன்றைக்கு G7 நாடுகளுக்கு இடையிலான கூட்டம் இன்றைய தினம் நடைபெற்றிருக்கிறது. இதிலே பல்வேறுபட்ட தீர்மானங்கள் எடுக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அவசரகால நிலையில் பாய்ப்பதற்கு வைத்திருக்கின்ற எரிபொருட்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது தொடர்பாகவும், இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற இந்த நிலைமைகளிலிருந்து எவ்வாறு நாடுகளை பாதுகாப்பது என்பது தொடர்பான கலந்துரையாடல்களும் இந்த G7 மாநாட்டிலே கலந்துரையாடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் இந்த எண்ணெய் கொண்டு செல்வதற்கு மூடப்பட்டிருக்கின்ற இந்த பாதை திறக்கப்படாது விடுமாக இருந்தால் போர் கப்பல்களை வைத்துக்கொண்டு நாடுகளுக்கு தேவையான எண்ணெய் வளங்களை எடுத்து வருவதற்குரிய நடவடிக்கைகள் மற்ற நாடுகளால் மேற்கொள்ள இருப்பதாகவும் ஒரு தகவல் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. என்னென்னு சொன்னால் எல்லா நாட்டுக்குமே எண்ணெய் மிக மிக அத்தியாவசியமானதாக இருக்கிறது. எனவே மூடப்பட்டிருக்கின்ற இந்த கால்வாயை இவர்களாக திறந்து அதற்குரிய அனுமதிகள் வழங்கப்படாது விட்டால் தங்களிடம் இருக்கின்ற போர்க்கப்பல்களை பாவித்து இந்த எண்ணெய் கடத்துகின்ற செயற்பாட்டை தாங்கள் மேற்கொள்வோம் என்பது போன்று உலக நாட்டு தலைவர்கள் பலர் இப்பொழுது கருத்துக்களை வெளியிட ஆரம்பித்திருக்கிறார்கள். இது உண்மையில் பார்க்கின்ற வழியில் ஈரானுக்கு பாதகமான பல விளைவுகளை ஏற்படுத்த என்பதாகத்தான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியே பாதையை இவர்கள் பூட்டி வைப்பார்களாக இருந்தால் பொருளாதார நிலை பாதிக்கப்பட்டு நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஈரானுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு கட்டத்துக்கு வரும் என்பது போன்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஈரானுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கப்படுமாக இருந்தால் ஈரான் தனித்து விடப்பட்டு தானாகவே ஈரான் மண்டியிட வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் என்பது போன்றுதான் பல்வேறுபட்ட கருத்துக்கள் தெரிவிக்கின்றன. இவ்வேளையில் பத்திரிகையாளர்கள் டொனால்ட் ட்ரம்பிடம் ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார்கள், எப்பொழுது இந்த போர் முடிவுக்கு வரப்போகிறது என்று. அப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார், அது எப்பொழுது முடிவுக்கு வரும் என்று நாங்கள் தான் தீர்மானிக்கப் போகிறோம், அமெரிக்கா தான் தீர்மானிக்கும் எப்பொழுது போரை முடிவுக்கு கொண்டு வருவதென்று. நாங்களும் இஸ்ரேலும் சேர்ந்துதான் ஈரான் மீதான தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இஸ்ரேல் அதிபரோடு நான் பேச்சுக்களை மேற்கொண்டிருக்கிறேன். அந்த பேச்சுக்களின் முடிவில் அமெரிக்கா என்ன தீர்மானத்தை எடுக்கிறதோ அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் அமெரிக்காவிற்கு ஒரு குறிக்கோள் இருக்கிறது. அந்த குறிக்கோளை நிறைவேற்றி முடித்தால் போர் முடிவுக்கு வரும் என்பது போன்றும் தெரிவித்திருக்கிறார். உலக நாடுகளிலும் அமெரிக்காவிலும் ஏற்பட்டிருக்கின்ற இந்த எரிபொருள் விலை அதிகரிப்பு காரணமாக இது பெரும் தாக்கத்தை அமெரிக்காவிலே ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாங்கள் எல்லோரும் அறிவோம். அமெரிக்கா மட்டுமல்ல, உலக நாடுகள் எல்லாமே இந்த எரிபொருள் ஏற்றம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்படி இருக்கின்ற நிலைமையில் நவம்பர் மாதம் அமெரிக்காவிலே ஒரு இடைக்கால தேர்தல் வர இருக்கிறது. இந்த இடைக்கால தேர்தல் குறிப்பாக டொனால்ட் ட்ரம்புக்கு பாதகமாக அமையும் என்றே சொல்லப்படுகிறது. அதே வேளையிலே டொனால்ட் ட்ரம்ப் சார்ந்திருக்கின்ற குடியரசுக் கட்சிக்கு இவை பாதகமாக அமையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவை தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். என்னவென்று சொன்னால், இது ஒரு தற்காலிக விலை உயர்வாகத்தான் இருக்க போகிறது என்றும் இவற்றை சற்று தாங்கிக் கொள்ள வேண்டிய பக்குவத்துக்கு மக்கள் வர வேண்டும் என்றும் அதன் பிற்பாடு மீண்டும் சரியான விலைக்கு இந்த எரிபொருட்கள் வரும் என்பது போன்றும் டொனால்ட் ட்ரம்ப் இப்பொழுது கருத்துக்களை தெரிவித்தார். ஓரளவுக்கு அவருக்கு புரிய தொடங்கி இருக்கிறது, தனது கட்சி சரிவை சந்திக்க போகிறது. இதனால் கட்சிக்குள்ளே பெரும் பிரச்சனை ஏற்பட போகிறது, அமெரிக்கர்களிடையே பிரச்சனை ஏற்பட போகிறது. ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப் தன்னோடு இருக்கின்ற அயல் நாடுகளுக்கு விதித்திருக்கின்ற இந்த வரி காரணமாக பல்வேறுபட்ட சுமைகளை தாங்கி வருகின்ற அமெரிக்க மக்களுக்கு இதுவும் ஒரு பெரிய அடியாக மாறியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானினுடைய அணு ஆயுத அச்சுறுத்தல் முடிவுக்கு வந்ததன் பிற்பாடு எரிபொருள் மீண்டும் சரியான விலைக்கு வரும் என்றும் அவற்றை மக்கள் தாங்கிக் கொள்ளுமாறும் டொனால்ட் ட்ரம்ப் தனது கருத்திலே தெரிவித்திருக்கிறார். இவை இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் ஈரான் துருக்கி மீது மீண்டும் ஒரு ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறது என்று நேட்டோ படைகள் தெரிவித்திருக்கின்றன. என்னவென்று சொன்னால், துருக்கி நோக்கி 2வது ஏவுகணை ஏவப்பட்டிருக்கிறது என்றும் அவற்றை நேட்டோ படைகள் தாக்கி அளித்திருக்கின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. துருக்கி மீது மேற்கொள்ளப்பட்ட ஏவுகணை தாக்குதலை அடுத்து அங்கிருந்த அமெரிக்கா தூதரகம் அவற்றை மூடிவிட்டு அமெரிக்காவுக்கு திரும்பி இருப்பதாக இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. துருக்கியில் இருக்கின்ற அமெரிக்காவைச் சேர்ந்தவர்கள் தூதரகத்தில் வேலை செய்த அனைவரையும் பாதுகாப்பாக வெளியேறுமாறு இப்பொழுது அமெரிக்க தூதரகம் தனது அறிவிப்பில் வெளியிட்டிருக்கிறது.
முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஜின் வாஸ் குணவர்த்தன பல்வேறுபட்ட ஊழல் சம்பவங்களோடு பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டிருந்தார் என்பது நாங்கள் எல்லோரும் அறிந்த ஒன்று. அது மாத்திரமல்லாது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் ஜனாதிபதி செயலகத்துக்கு சொந்தமாக இருக்கின்ற வாகனங்களை முறையற்ற விதத்திலே இவர் பயன்படுத்தி இருக்கிறார் என்பது தொடர்பாகவும் இவர் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு இருந்திருக்கின்றன. அது மாத்திரமல்லாமல் மணி லாண்டரி என்று சொல்லப்படுகின்ற நிதி மோசடியிலும் இவர் ஈடுபட்டிருக்கிறார் என்பது தொடர்பாக நிதியியல் குற்றப்பிரிவினராலும் இவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த மணி லாண்டரி தொடர்பான குற்றச்சாட்டுகள் இவர் தொடர்பாக வழக்குகள் நிலுவையில் இருக்கின்ற நிலையில் இன்றைய தினம் இவர் சொத்து சேர்த்தது தொடர்பாகத்தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்றும் மஹிந்த ராஜபக்சவின் செல்லப்பிள்ளையாக மஹிந்த ராஜபக்சவின் வீட்டு நாய் என்று குறிப்பிடும் அளவிற்கு மஹிந்த ராஜபக்சவோடு மிக நெருக்கமாக இருந்த இந்த நபர் தான் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்றும் இவர் மாதிரி இன்னும் பலர் கைது செய்யப்பட இருக்கிறார்கள் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவரது கைது மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தையே ஒரு உலுக்கி இருப்பது போல் தான் தெரிகிறது. ஏனென்று சொன்னால் அவரது மிக மிக நெருங்கிய ஒரு விசுவாசியாக செயற்பட்ட சஜித் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பார்ப்போம் என்ன நடைபெறப் போகிறது என்பதை. இன்றைய தினம் நைனா தீவிலே 2 பூசகர்களுக்கிடையே ஏற்பட்ட ஒரு தகராறு காரணமாக அது வாள்வெட்டிலே முடிந்து ஒரு பூசகர் பலியாகி இருக்கிறார் என்கின்ற ஒரு தகவல் இப்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நைனாதீவு வீரபக்தி விநாயகர் ஆலய பூசகருக்கும் நாவலப்பட்டியிலிருந்து தொழில் நிமித்தம் அங்கே சென்றிருக்கின்ற மற்றொரு பூசகருக்கும் இடையில் ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் வாள்வெட்டிலே முடிவடைந்து 40 வயது மதிக்கத்தக்க ஒரு பூசகர் அந்த இடத்திலே கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்றும் இவை தொடர்பாக ஊர்காவல்துறை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஒரு ஆலயத்திலே பூசை வைத்து மக்களை நல்வழிப்படுத்த வேண்டிய பூசகர்கள் இவ்வாறு நடந்திருப்பது மக்கள் மத்தியிலே பெரும் விசனத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. யாழ்ப்பாணம் இளவாலை பகுதியிலே 4 கிராம் 900 மில்லிகிராம் போதைப் பொருளோடு இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார். கைது செய்யப்பட்ட இளைஞரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளிலே அவர் பல்வேறுபட்ட கொள்ளை சம்பவங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்கின்ற விடயம் இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது. அண்மையிலே கடந்த பிப்ரவரி மாதம் மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகின்ற ஒரு வீட்டில் இடம்பெற்ற கொள்ளையோடு இவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் அவரிடமிருந்து பல்வேறுபட்ட நகைகளையும் ஒரு தொகை பணத்தினையும் மீட்டிருக்கிறார்கள் என்றும் அதே வேளையில் களவாடப்பட்ட நகைகளில் ஒன்று ஒரு நிதி நிறுவனம் ஒன்றிலே அடகு வைக்கப்பட்டதற்கான பற்றுச்சீட்டும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்றும் கைப்பற்றப்பட்ட பற்றுச்சீட்டின் அடிப்படையில் நிதி நிறுவனத்திடமிருந்து அந்த நகையை மீட்பதற்குரிய நடவடிக்கைகளையும் போலீசார் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், எப்படியெல்லாம் இந்த களவுகள் இடம்பெற்றிருக்கிறது. போதையை போட்டுட்டு வீட்டில் போய் களவு எடுத்திருப்பார் நினைக்கிறேன். எனவேதான் இவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் பகுதியிலே அமைந்திருக்கின்ற பல்வேறுபட்ட தமிழ் மக்களுடைய காணிகளை கபலீகரம் செய்து அவற்றிலே உப்பு உற்பத்தி நிறுவனம் அமைப்பதற்கு மேற்கொள்ளப்பட்ட முயற்சி தொடர்பாக மக்கள் எதிர்ப்பை தெரிவித்ததை தொடர்ந்து இவை தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்கள் ஜனாதிபதிக்கு இந்த விடயம் தொடர்பாக ஒரு கடிதம் ஒன்றினை எழுதியிருக்கிறார் என்றும் இவை தொடர்பாக பல்வேறுபட்ட விமர்சனங்கள் மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. நல்லது உறவுகளை, இவைதான் இன்றைய செய்திக்குறிப்பாக இருக்கின்றன. மற்றும் ஒரு செய்திக்குறிப்பிலே சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.